வணக்கம். குரலோடு பேசுவோம். திரு குரலோடு பேசுவோம். இன்றைக்கு உயிர் வாழ்கிறதே சாப்பாட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி கூட ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு உணவகங்கள் தெருவுக்கு தெருவு பெருகி இருக்கு. சிலருக்கு நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்றது பிடிச்சிருக்கு. பலருக்கு தரமான தள்ளுவண்டி இல்லை ஒரு உணவகங்கள் நிறைய இதில் சாப்பிட்றது பிரதானமாக இருக்குது. இதில் சின்ன குழந்தைகளுடைய சிறு கை அப்படியே அந்த பிஞ்சு கைகளில் ஒரு உணவை மாதிரி குழப்பி அது நமக்கு ஆசையாக அம்மாவுக்காகவோ அப்பாவுக்காகவோ அப்படி ஊட்டி விடுறது அப்படிங்கிற அந்த உணவு எப்படி இருக்கும்? வள்ளுவர் சொல்கிறார், அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னு. தன்னுடைய குழந்தைங்களுடைய பிஞ்சு கைகளால் சிறிய கைகளால் உணவை அப்படி ஒரு மாதிரி குழப்பி கொடுக்கக்கூடிய அந்த கூழ் மாதிரியான ஒரு விஷயத்தை அமிழ்தை விட அது ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். அது மாதிரி நிறைய பாடல்கள் இசைக்கருவிகள் இதெல்லாம் கேட்டிருப்போம். என்னம்மா அந்த புல்லாங்குழல் இது பண்ணியிருக்காங்க, இதில் இந்த வயலினும் இதெல்லாம் எவ்வளோ அருமையாக அந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம ரசிக்கிறது உண்டு. அப்படி ரசிக்கிற விஷயங்களில் குழந்தைகளுடைய மழலை சொல் இருக்குல்ல, அது கேட்டு அனுபவிக்காதவர்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் கூட அந்த குழந்தைகளை பேசி அனுபவித்து கேட்கறதுங்கிறது இன்றைக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்? ஏன்னா குழந்தைகள் பேசுறதுக்கான வாய்ப்புகளே இன்றைக்கி சில நேரங்கள் குறைந்த மாதிரி தான் தெரியுது. அவங்களுடைய சிந்தனைகள், கற்பனை சக்திகள் எதுவுமே இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருள்களை வச்சுட்டு அதை அங்கேயும் இங்கேயும் அது விளையாடுறதும், அது கதை சொல்கிறதும், அதை வச்சுக்கிட்டு அது பண்ணக்கூடிய ஒரு கற்பனையும் இன்னைக்கு நவீன இதில் நம்மளோட கைபேசிகள் இல்லை ஒரு டேப்லெட்டு கொடுக்குற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னு சொல்கிற விஷயங்களில் அது தொடர்ந்து பார்த்து பார்த்து பழகும்போது அதற்கான சிந்தனைங்கிறத விட அது அதற்குள்ளே மூழ்கி போகிறது தான் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அந்த மழலை ஆன விஷயங்களில் எதெல்லாம் நம்ம திணிக்கப்பட்டிருக்கோ அதுதான் இன்றைக்கி வெளிப்படுது. அப்போ வள்ளுவர் சொல்கிற விஷயம், குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிறார். இங்கே கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரங்களில் குழந்தைங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வளரும்போது அது பேசுகிறத விட கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கு சரியான வகையில் நமக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம், இல்லை அதுக்கு புரிகிற மாதிரி நமக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பேசக்கூடிய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் முடிந்த வரைக்கும் அதிகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பேசுகிற தன்மை குறையிறதில்ல. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட பெற்றோர்களிடம் பெரியவர்களிடம் பேசுகிறதோடைய விஷயங்கள் பொதுவான ஒரு தலைப்புகளோ ஒரு கருத்துக்களோ இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி குடும்பங்களில் அப்பா பையன் இல்லை அம்மா பொண்ணு இவங்க இந்த வளர வளர பேசுறது குறைவதற்கு இல்லை அந்த தூரம் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று நம்ம அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு நமக்கு கேட்குற பொறுமை இல்லாமல் போகிறது. இன்னொன்று, நம்ம பெரும்பாலும் அவர்களை ஒரு பதில் சொல்லக்கூடிய இடத்துலையே வச்சு கேள்வி கணைகளாக தொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இதை படித்து அதை பண்ணியா, இந்த அசைன்மெண்ட் என்னாச்சு, அந்த டெஸ்ட் என்னாச்சு, இதில் ஏன் மார்க் குறைஞ்சிருக்கு, அவன் எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் படிக்கிறது இருந்தாலும் அதை தாண்டி மற்ற விஷயங்களில் இந்த குழந்தைகள் எவ்வளவு சாதிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒப்பீட்டு முறையிலேயோ இல்லை ஒரு மதிப்பெண் அடிப்படையிலேயோ இல்லை ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய நோக்கம் அதுவாக இல்லைனாலும் அது போய் சேரும்போது அது குறைவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய பேசுகிற தன்மையும் பேசணுங்கிற எண்ணமே எழாத மாதிரி போயிடுது. அப்போ இந்த குரல் அவர் மழலைக்கு
இன்னும் சொல்லியிருந்தா கூட வளர்ந்த குழந்தைகளுக்கும் அது தேவை. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்கிறது கட்டாயம் எல்லா காலகட்டத்திலையும் பொருத்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி உணவுகள் எவ்வளவு சுவையானதாக இருந்தாலும் தன் குழந்தை சிறு கையிலால் அது பிசைஞ்சோ அது ஒரு மாதிரி பண்ணி கூழ் மாதிரி பண்ணிட்டு அது ஊற்ற ஒரு அழகும் அதனுடைய சுவையும் அமிர்தமெல்லாம் என்ன அதை விட பெருசு அப்படின்னு வள்ளுவர் சொல்லும்போது உண்மைதான். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.